குஜராத்தில் வாக்கிங் சென்ற மூதாட்டி மாடு முட்டியதில் படுகாயமடைந்தார். இது தொடர்பான அதிர்ச்சி அளிக்கும் காட்சிகளை பார்ப்போம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், என்ன நடந்தது? தற்பொழுது அந்த மூதாட்டி எப்படி இருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது பொதுமக்களை சாலையோர விலங்குகள் தாக்கக்கூடிய சம்பவங்கள் அண்மை காலமாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நாய், மாடு போன்ற சாலையோர விலங்குகள் தொடர்ந்து பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதே போன்றது ஒரு நிகழ்வு குஜராத் மாநிலத்தில் அரங்கேறி இருக்கிறது. குஜராத் மாநிலம் ஆனந்த் என்னும் பகுதியில் அம்பிகா சவுக் பகுதியில் மூதாட்டி ஒருவர் சாலை நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தார். அப்போது அவர் நடந்து சென்று கொண்டிருந்த போது சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த காளை மாடு ஒன்று மூதாட்டியை தன்னுடைய கொம்புகளால் தாக்க முயன்றது. அவற்றிடமிருந்து தப்பித்து ஒதுங்கி சென்று மூதாட்டி ஓட முயன்ற போது விடாமல் மூதாட்டியை துரத்தி சென்ற காளை மாடு அவரை கீழே கிடத்தி அவரை கொம்புகளாலும் கால்களாலும் அவரை சரமாரியாக தாக்கியது. அவரை காப்பாற்றுவதற்கு அருகில் இருந்த மற்றொரு முதியவர் முயற்சித்த போது அவரையும் காளை மாடு தாக்க முயன்றது. நீண்ட நேரமாக மூதாட்டியை விடாமல் தன்னுடைய கொம்புகளாலும் கால்களாலும் அந்த காளை மாடு நீண்ட நேரம் தாக்கிய நிலையில் இதை கண்ட அக்கம் பக்கத்தினர் கையில் கிடைத்தவற்றை எல்லாம் மாட்டின் மீது தூக்கி எறிந்து பின்னை மாட்டை விரட்டி மூதாட்டியை காப்பாற்றினர். மாட்டின் தாக்குதலில் மூதாட்டி படுகாயமடைந்து மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிகழ்வு அந்த பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.